பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக அவரிடத்திலிருந்து வருகிறதான இரண்டாவது வார்த்தையாய் இது காணப்படுகிறது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்பதாக யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது தன்னோடு அறையப்பட்ட கள்ளர்களுக்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு என்பதாக இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் கள்ளர்கள் சிலுவையில் அறையப்படுகிறார்கள். அவர்களில் ஒருவனுக்கு மாத்திரமே இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்பதாக. பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லும் போது மேலான வாழ்க்கையை குறிக்கிறது, மறுவாழ்வை குறிக்கிறது. இந்த காரியத்தை கள்ளர்களில் ஒருவன் மாத்திரம் பெற்றுக் கொள்ளுகிறான். இந்த காலவெளியிலே எந்த வகையிலே அந்த மனிதன் பெற்றுக் கொண்டான் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். இந்த இரண்டாவது வார்த்தையின் மூலமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, லூக்கா 23ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 23ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. இங்கே பார்க்கும் போது முதலாவதாக ஒரு கள்ளன் இன்னொரு கள்ளனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் இவரோ தகாததொன்று நடப்பிக்கவில்லையே என்பதாக. முதலாவதாக ஏன் பரதேசியின் வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், தன்னைத்தான் உணர்கிற ஒரு காரியம் நடைபெறும் போது. ஆம் பிரியமானவர்களே, இங்கே கள்ளன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்பதாக. அதை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் உணர்ந்தவனாய் இருக்கும் போதுதான் இந்த வார்த்தை கடந்து வருகிறது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்பதாக. முதலாவதாக தன்னைத்தான் உணர்கிறவன் நிச்சயமாய் மறு வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்திலே பல மனிதர்கள் தன்னுடைய நிலையை உணருவதில்லை, தன்னுடைய பாவ காரியங்களை உணருவதில்லை, தன்னைத்தான் தாழ்த்துகிறதும் இல்லை. ஆனால் இங்கேயோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருகில் இருந்த கள்ளன் என்பவன் அழகாய் தன்னைத்தான் உணர்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். இரண்டாவதாக வேதத்தில் வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா?
இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக ஏன் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பரதேசியின் வாழ்க்கை கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே அவனிடத்தில் தேவ பயம் காணப்படுகிறது. மற்றவனை பார்த்து அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா என்பதாக. அப்படி என்றால் அந்த மனிதனிடத்திலே தேவ பயம் காணப்படுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவ பயம் இல்லை. தேவ பயம் இல்லாத போது பலவிதமான காரியங்களில் ஈடுபடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவ பயம் இல்லாத போது ஆராதனைக்கு கடந்து செல்வதில்லை. தேவ பயம் இல்லாத போது வேதத்தை வாசிப்பதில்லை. தேவ பயம் இல்லாத போது ஜெபிக்கிறவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் இங்கே ஒரு கள்ளனுடைய வாழ்க்கையிலே தேவ பயம் காணப்படுகிறது. அப்பொழுதுதான் இந்த இரண்டாவது வார்த்தை அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. எப்படி என்றால் பரதேசியின் வாழ்க்கை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக தேவ பயம் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக வேதத்தில் வாசிக்கும் போது லூக்கா 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இங்கே பார்க்கும்போது இந்த கள்ளன் வாழ்வு தருபவரை கண்டு கொள்ளுகிறான். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் தெரிந்த ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை உருவாக்கினவராய் இருக்கிறார். அவரே என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆனால் பல நேரங்களிலே இந்த நம்பிக்கை இல்லாதபடி காணப்படுகிறோம். இங்கேயோ கள்ளனுடைய வாழ்க்கையிலே கடைசி நிமிடத்தில் இவரால் மாத்திரம்தான் எனக்கு வாழ்வு கொடுக்க முடியும் என்பதை கண்டுகொண்ட மனிதனாய் காணப்படுகிறான். அதனால் இந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்பதாக. இந்த காலவெளியிலே இந்த கள்ளனின் வாழ்க்கையிலே ஏன் இப்படிப்பட்டதான பெரிதான வாழ்க்கை கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவதாக தன்னைத்தான் உணர்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். இரண்டாவதாக தேவ பயம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. மூன்றாவதாக வாழ்வு கொடுப்பவர் இவர்தான் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவரை கண்டு கொண்ட ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். இது நிமித்தமாகவே இரண்டாவது வார்த்தை அந்த கள்ளனை நோக்கி கடந்து வருகிறது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்பதாக. இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான காரியங்கள் காணப்படுகிறதா? தன்னைத்தான் உணர்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? தேவ பயம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நம்பிக்கையுடையவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? இவைகளை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது கள்ளனை குறித்து பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இங்கே பார்க்கும்போது இன்னொரு கள்ளன் எப்படிப்பட்ட மனிதனாய் இருக்கிறான் என்றால், தேவனை இகழுகிறவனாய் காணப்படுகிறான். தேவனை தூஷிக்கிற மனிதனாய் காணப்படுகிறான். அதனாலே இந்த பரதேசியின் வாழ்வையும் இழந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். இந்த மனிதன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எச்சரிப்பின் சின்னமாகவே காணப்படுகிறான். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலே யாரை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக. இந்த காலவெளியிலே கள்ளன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்மை நாம் உணர்கிறவர்களாக, தேவ பயம் உடையவர்களாக, நம்பிக்கையுடையவர்களாய் காணப்பட வேண்டும். இவைகளை செய்யும் போது நிச்சயமாய் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல கால வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில் நீர் கொடுத்த இரண்டாவது வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று கல்லனுக்கு மறுவாழ்வு கொடுத்தது போல இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களைத்தான் உணர்வர்களாய் காணப்பட்டு, உமக்கு பயந்து காணப்பட்டு, உம்மையே நம்பியிருக்கிறவர்களாய் காணப்படும் போது என் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து பரதேசியின் கூடிய வாழ்வை, மறுவாழ்வை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாய் தருகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.